ஓம் சாய்ராம். 1929ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய பூத உடலை நீத்தார். அவருடைய இறுதி சடங்கில் நரசிம்ம சுவாமிஜியும் பங்கேற்றார். அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் நரசிம்ம சுவாமிஜியின் பள்ளி நண்பரும் அவருடன் சேலத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய திரு சுந்தரம் ஷெட்டி என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். அவர் ரமண பகவானுடன் நரசிம்ம சுவாமிஜியை கண்டதில் பெரும் ஆச்சரியப்பட்டார். பாலிய நண்பர்கள் இருவரும் பல வருடங்களுக்கு பிறகு சந்தித்ததால் அவர்களுடைய கல்லூரி நாட்கள் மற்றும் அவர்கள் இணைந்து பணிபுரிந்த நாட்களை மிகவும் நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்தனர். நீதிபதி அங்கிருந்து புறப்படும் பொழுது நரசிம்ம சுவாமிஜி ரமண மகரிஷியை குறித்து சேகரித்த தகவல்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்தார். நீதிபதி சுந்தரம் ஷெட்டி அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியின் கையெழுத்து பிரதிகளை படித்து பார்த்தார். அதன்பால் அவர் ஈர்க்கப்பட்டார். தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் முழுவதும் பெற வேண்டி அவர் ஆன்மீக ஆர்வலர்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹிக்கின்பாத்தம்ஸ் நிறுவனத்தை அணுகி அவர்களை இதை புத்தக வடிவாக வெளியிடும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி நரசிம்ம சுவாமிஜியின் கையெழுத்து பிரதிகள் ஆத்மானுபவம் செல்ஃப் ரியலைசேஷன் என்ற புத்தகம் வடிவம் பெற்று ஹிக்கின்பாத்தம்ஸ் நிறுவனத்தாரால் வெளியிடப்பட்டது. ஹிக்கின்பாத்தம்ஸ் நிறுவனத்திற்கு பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என்று எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு விற்பனை மையங்கள் இருந்ததால் இப்புத்தகம் வெளியிடப்பட்ட உடனேயே நரசிம்ம சுவாமிஜியின் புத்தகத்தின் மூலமாக ரமண மகரிஷியின் புகழ் உலகமெங்கும் பரவியது. ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே அறிமுகமாகப்பட்டிருந்த ரமண மகரிஷியின் புகழ் இப்பொழுது உலகமெங்கும் இப்புத்தகத்தின் வாயிலாக பரவியது. இதனால் மடை திறந்த வெள்ளம் போல் பக்தர்கள் கூட்டம் உலகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் ரமண மகரிஷியை தரிசிப்பதற்காக திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தனர். ஓ